வணக்கம். ஆஷிஷ் மிட்டல் பாராட்டு. துடையா உங்களுக்காக ஒரு அழகான போதி குப்சூரா கோவிலை கொண்டு வந்துள்ளார். அது பழங்கால தங்க நிறத்தில் உள்ளது. பொற்கோயில் மிக 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 அழகான மிக 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 நீங்கள் பார்க்கும் இந்த தோற்றம் தனக்குள்ளேயே நிறைய வரையறுக்கிறது மற்றும் உங்களுக்கு முன்னால் இருக்கும் வேலையும் மிகவும் தெரியும். நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த கோவில் முழுவதும் செதுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தளத்திலும் செதுக்கப்பட்டுள்ளது மற்றும் சர்ஃப் செதுக்குதல் மட்டுமல்ல, ஒவ்வொரு தளத்திலும் மிக நுணுக்கமான செதுக்கல் உள்ளது. முதலில் அதன் அளவை பற்றி பேசுவோம். இந்த கோவில் இன்னும் 3 அடி பாக்கி உள்ளது. நீங்கள் அதை இங்கே இருந்து அங்கு போர்த்தி மொத்த உயரம் 3.5 அடி. இதில் ஷிகார் இல்லை. எங்கள் வாடிக்கையாளர்களான கிரையன்ஸ் சிகரனை விரும்பவில்லை. உங்களுக்கு ஷிகர் என்றால் அவர் மட்டுமே உங்கள் மகனாக மாற முடியும். அதன் உயரம் தரையில் இருந்து 4.5 அடி. மேலும் முன்னும் பின்னும் 24 அங்குலங்கள். 2 பக்கங்களிலும் 2 பேனல்கள். ஒரு பக்கத்தில் ஒரு பேனல், அந்த பக்கத்தில் 1, முன் ஒரு தட்டு மற்றும் மையத்தில் 3 இழுப்பறைகள் உள்ளன. இப்போது நாம் இங்கே பேசினால் முதலில் அதன் புறக்காவல் நிலையம். ஒரு கரு முற்றிலும் பூக்கள் மற்றும் இலைகளின் வடிவமைப்பில் செய்யப்படுகிறது. இப்போது கை வேலைப்பாடு செய்யப்படுகிறது. எங்கள் விஷயத்தில் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதில்லை. வரைபடங்கள் கையால் செய்யப்படுகின்றன. நீங்கள் பல்வேறு கருவிகளுடன் பிடில் செய்கிறீர்கள். இறுதியாக இந்த வகையான வெளியீடு உங்கள் முன் தோன்றும். முன்பக்கத்தில் 2 மயூரிகளின் வடிவமைப்பு உள்ளது. தளத்தில் இருந்து பேனல் தெளிவாக உள்ளது. இழுப்பறைகளின் கதவுகள் மற்றும் பேனல்களில் உள்ள கால்கள் அனைத்தும் கோயிலின் ஓர்க் தோற்றத்தை கொடுக்கும் வகையில் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதைத் தொடர்ந்து ஹாபி யானையின் வடிவமைப்பு மற்றும் அதன் மேல் தூண்கள் உள்ளன. மேலும் தூணின் மேல் மீண்டும் ஒரு மயூரி. கோவிலின் முக்கிய 3 பகுதிகள் தூண் மற்றும் அதன் தூண். 2ஆம் பாகம் கருவறை. 3ஆம் பாகம். 3ஆம் பாகம் மேல் கிரீடம். இங்கு நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்களுக்கு ஷிகார் தேவையோ இல்லையோ பாண்டி ஜிக்கு தெரியப்படுத்துங்கள். அவரை பொறுத்தவரை நாங்கள் ஷிகார் ஆகிவிடுவோம். இப்போது சௌகியை பற்றி பேசுவோம். சௌகியின் கருத்து மிகவும் எளிமையானது. நீங்கள் தரையில் பேட்டிங் செய்து வணங்க விரும்பினால் நீங்கள் 12 அங்குலங்கள் மற்றும் 15 அங்குலங்கள் வரை சௌகியின் உயரத்தை எடுத்துக் கொள்ளலாம். 24 அங்குல அகலம் கொண்ட இந்த மேடையில் நின்று வணங்கலாம் அல்லது வீட்டில் உள்ள பெரியவர்கள், தரையில் ஓய்வெடுக்காதவர்கள் மிகவும் வசதியாக உயரம் குறைந்த நாற்காலியை முன்வைத்து வணங்கலாம். கருப்பையின் வடிவமைப்பிற்கு நீங்கள் எங்களுக்கு 2 விஷயங்களைச் சொல்ல வேண்டும். உங்களிடம் மிகப்பெரிய உருவம் அல்லது புகைப்படம் இருந்தால் அதன் உயரம் என்ன? இது தவிர இங்கு ஒரு படி உள்ளது, அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த குத்துச்சண்டைகளும் உங்கள் தேவைக்கேற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதில் நீங்கள் வைக்க விரும்பும் சிலை அல்லது புகைப்படம், அது எவ்வளவு அகலம், எவ்வளவு வளர்ந்துள்ளது, அதற்கு ஏற்ப நாங்கள் உருவாக்கலாம். இப்போது அவருடைய மகிமையின் கிரீடத்தை பற்றி பேசலாம். மையத்தில் ஒரு மயில், அதன் இறக்கைகள் திறந்திருக்கும் மற்றும் அதன் இறக்கைகள் உங்களுக்கு ஓங்கின் அடையாளம் வேண்டுமென்றால் அல்லது வேறு ஏதாவது வைக்க விரும்பினால் அதையும் செய்யலாம். ஆனால் இதுவே அதன் நிலையான வடிவமைப்பு. மேலும் கிரெடிட் கார்டில் முழு பகுதியிலும் 4 மோரோ டிசைன்கள் உள்ளன. அவை பக்கங்களிலும் அதன் குட்டினியூப் ஆகும். மையத்தில் உள்ள வளைவு இந்த கோவிலுக்கு மிகவும் அழகாகவும் நல்ல தோற்றத்தையும் அளிக்கிறது. நேரான பெல்ட்டுடன் ஒப்பிடும்போது இந்த பெல்ட் முற்றிலும் நேராக இயங்கினால் அல்லது இந்த வளைந்த பகுதி இந்த கோவிலின் வேறு பூட்டை உங்களுக்கு வழங்குகிறது. சுற்றுவர்ணம் பூசப்பட்ட பிறகு இந்த கோவிலின் பூட்டு முற்றிலும் மாறியது. இந்த கோவிலை வீடியோ நம்பர் 1 காட்டினேன். மேலும் இந்த கோவில் தங்க நிறத்தில் உள்ளது. எனவே நீங்கள் தேக்கு பூச்சு மற்றும் தங்க வண்ணப்பூச்சுடன் ஒப்பிடலாம். இது என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது?
தங்க வண்ணப்பூச்சு இரட்டை வண்ணம் உங்கள் காரில் பெயிண்ட் மூலம் செல்லும் செயல்முறை ஒன்றுதான். இது நிறைய நேரம் எடுக்கும், மேலும் இயற்கை மெருகூட்டலுடன் பயன்படுத்தப்படுகிறது. எனவே எந்த ஒரு வாடிக்கையாளரின் தேவைக்கேற்ப இவற்றை நாங்கள் தயார் செய்கிறோம். இந்தியாவில் வேண்டுமா? இந்தியாவிற்கு வெளியே வேண்டுமா? எங்கு வேண்டுமானாலும் உங்கள் வீட்டு வாசலில் டெலிவரி செய்யலாம். மட்டையை வணங்க வேண்டும், நின்று வணங்க வேண்டும், பதவி உயரம், நீட்சி உள்ளது, கருவை உயர்த்த வேண்டும், இறக்க வேண்டும், எந்த அளவு சொன்னாலும் உங்கள் வேண்டுகோளின்படி அலகை செய்து தருகிறோம். மற்றும் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். உங்கள் வேலை. இது ஒரு கைவினைப் பொருள், இன்று முதல் தயாரிக்கப்பட்டது மற்றும் நமது கௌரவ பிரதம மந்திரி ஜி சொல்வது போல் இது குரல் மற்றும் உள்ளூர். இது உங்கள் இந்தியாவின் உள்ளூர் கலை, சஹாரன்பூர் உள்ளூர் கலை. இது உலகம் முழுவதும் பிரபலமானது. நாங்களும் சைவ உணவு உண்பவர்கள். இது இந்தியாவின் உள்ளூர் கலை. இது டெல்லிக்கு செல்லும். உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். சில கருத்துகள், நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்ள சில ஆலோசனைகள், ஏதேனும் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் கண்டுபிடிக்க முயற்சிப்போம். நீங்கள் சில கருத்துக்களை இட்டால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியடைவோம். தன்னிவால்.